அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு வளர்பிறை சஷ்டி திதி இருக்குங்க. வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையின் வளத்திற்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை நாட்கள்ல எல்லாம் வளங்களை பெறுவதற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டுதான் இறை வழிபாடு செய்யணும். தேய்பிறை நாட்கள்ல நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், கடன்கள் இதெல்லாம் தீரணும்னு வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த வளர்பிறை நாட்கள்ல எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய கவலைகளை சொல்லி இறை வழிபாட்டை செய்யக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். மாதத்துல 2 முறை இந்த சஷ்டி திதி வருங்க. ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியும் சிறப்பானது அப்படின்னாலும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் ஒரு உகந்த மாதமாவே கருதப்படுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படிங்கிற பெயரெல்லாம் வாங்கினாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தைக்கே பிரணவ மந்திரத்தை பற்றி உச்சரித்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் மாசி மகம் வரும் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது. நிறைய இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி என்று நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக நம்முடைய வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்ளலாம். என்னென்ன மாதிரி வேண்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் வேண்டி வழிபாடு செய்யலாம், திருமண தடை நீங்க வழிபாடு செய்யலாம், குழந்தை பாக்கியத்திற்கு முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொந்த வீடு அமையணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு தான் செய்யணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது பூமிக்காரகனான செவ்வாய் பகவான். ஆனால் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அதனால நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண அருளாசியும் பெற முடியும். சரி, வழிபாடு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம், இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். இன்று நம்ம பணவரவுக்காகவும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு குபேரருக்குரிய வியாழக்கிழமையா இருக்கு இல்லையா, அதனால தாராளமாக நம்ம பணம் பெருகுவதற்காக முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம். அதனால பண தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை பூஜை அறையில் அமர்ந்து விளக்கேற்றி வச்சு செய்யறது நல்லது. இல்லைன்னா வெறுமனே பூஜை அறையில் அமர்ந்து செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். ஒருவேளை மாதவிடாய் சமயத்தில் நாங்கள் இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியில் ஹாலில் அமர்ந்து செய்யலாம், சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதவிடாய் சமயத்தில் இருக்கிற பெண்கள் பூஜை அறைக்கு போகக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. இது 2 தான் ரூல்ஸ். ஆனால் இறைவனுடைய மந்திரங்களை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தாராளமாக உச்சரிக்கலாம். சரிங்களா? அதனால நீங்கள் ஹாலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வெறும் ஒரே ஒரு வரி மந்திரம் தான், ஆனால் அற்புதமான பலன்கள் தரும். ஒரே ஒரு முறை இது நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படுதுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலை, அரசு இலை இது போன்ற ஏதாவது ஒரு இலைகள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் பேப்பரில் நான் சொல்கிறத செய்யுங்க. இருந்தாலும் இது போல் இலைகளை பயன்படுத்தி செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பிரியாணி இலை எடுத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் எந்த ஒரு கிளிகளும் புள்ளிகளும் பூச்சி அரிக்காத மாதிரியும் பார்த்து நல்லதாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். மற்றபடி நீங்கள் அரசு இலையோ இல்லை செம்பருத்தி இலையோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது முதல்ல நல்லா கழுவிட்டு தொடச்சி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2 கலரையுமே மென்ஷன் பண்ணுறேன். அதாவது சிவப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம், பச்சையும் எடுத்துக்கலாம். 2 கலரில் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இருந்தாலும் இன்னைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குபேரருக்கு
முருகனுக்கு உகந்த இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா உடை அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை அணிவாங்க. ஆனால் இந்த பரிகாரம் செய்கிறோம் இல்லையா செவ்வாய்க்கிழமை, அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 நிறம்ங்கிறதுமே பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய நிறங்கள்னே சொல்லலாம். இது 2ல் எது கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த பிரியாணி இலையோ செம்பருத்தி இலையோ அரசு இலையோ இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. எழுதும்போது சும்மா வெறுமனே வந்துட்டு கடமைக்குன்னு பண்ணாதீங்க. ஆத்மார்த்தமாக மனதிற்குள்ள முருகப்பெருமான வேண்டிக்கோங்க. நீங்கள் மாதவிடாய் தீட்டில் இருந்தாலும் சரி, ஆனால் இந்த திதிங்கிறது நமக்கு திரும்ப வரத்துக்கு நாள் ஆகும் இல்லையா, அதனால் மனதிற்குள்ள முருகப்பெருமான வேண்டிக்கோங்க. எனக்கு நல்ல செல்வ வளம் அதிகரிக்கணும், சொந்த வீடு அமையணும், வாகனம் வாங்கணும்னு என்ன கோரிக்கையை நீங்கள் முன் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வந்து நினச்சிக்கோங்க. இது எழுதுனா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுட்டு அதன் பிறகு வந்து எழுதுங்க. எழுதும்போது பேசிக்கிட்டே எழுதுறது, டிவி பார்த்துக்கிட்டே எழுதுறது, மொபைல் பார்த்துட்டே பண்ணுறது, இந்த மாதிரி எக்காரணம் கொண்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக தானே நம்ம செய்கிறோம். அதனால் ஒரு நிமிஷம் வந்து நம்ம அமைதியாக வந்து இதை பண்ணணும் அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும். அமைதியாக பண்ணும்போது தான் முழு கவனமும் நம்ம செய்கிற பரிகாரத்தின் மீது இருக்கும், நமக்கும் வந்து பலன் கிடைக்கும். சரி, என்ன மந்திரம்னு நான் சொல்லியும் காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன், பார்த்து அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ர ஹ ந ப வ ச, ரஹன பவச. இதுதாங்க. இந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தி உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு முறை இந்த இலையில வந்து எழுதி வச்சுக்கோங்க. இலைகள் கிடைக்காதவங்க பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். அதன் பிறகு இதை நீங்கள் 36 முறை வந்து மனதிற்குள்ளேயே வந்து உச்சரிக்கணும். கட்டாயம் வந்து 36 முறை சொன்னீங்கன்னா உடனடி பலனே வந்து கிடைக்குது. அதனால் 36 முறை நீங்கள் இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு நீங்கள் இதை பேப்பரில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கலாம். இலையில் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பீரோவில் வச்சுக்கலாம். இல்லை பூஜை அறைக்கு செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூஜை அறையிலேயே வைக்கிறது இன்னும் சிறப்பு. ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றுவோம், ஊதுபத்தி எல்லாம் வந்து கொளுத்தி வைப்போம். அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே வைக்கிறது சிறப்பு. உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த இலையவோ பேப்பரையோ வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எத்தனை நாள் இந்த இலை அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியாணி இலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த செம்பருத்தி இலை அரசு இலையில எழுதும்போது பார்த்தீங்கன்னா அது காய்ஞ்சு போகும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக அந்த இலையை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். பிரியாணி இலையில் வச்சுருக்கிறவங்க மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் விளக்குலேயோ மெழுகுவர்த்திலேயோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுட்டு புதுசாக ஒரு பிரியாணி இலையை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அற்புதமான பலன்கள் தரக்கூடியதுங்க. சாதாரண நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை சஷ்டியாக இருக்குது. அதனால் நீங்கள் சொல்லும் போதும் செய்யும் போதும் அற்புதமான பலன் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் மாலை 4:36 அப்படிங்கிற டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து அசைவம் இன்னைக்கு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். அதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். பீரியட்ஸாக இருந்தால் நீங்கள் மனசுக்குள்ளே மந்திரம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இது போல் தெய்வீகமான மந்திரங்களை உச்சரிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.